அதாவது எதேதோ பேரை சொல்லி இவங்க வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வந்துருவாங்க, நன்கொடை கொண்டுருவாங்க. இங்க வந்து அர்பன் நக்சல்ஸை தூண்டி விடுறது, மதமாற்றம் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு கோடி கோடியா அமெரிக்க டாலர் கொண்டு வராங்க இந்தியாவுக்கு. யார் கொடுக்கறது? குவைத்து, ஓமன், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எல்லாமே நம்ம நாட்டு நட்பு நாடுகள் தான். அங்கேருந்து அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்க மதரசா நடத்துறாங்க. மதரசால என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்தியாவுக்கு எதிராக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இஸ்லாமை தவிர மற்ற எந்த மதத்தினரும் காபியர்கள், அவர்கள் கொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் தான் அவங்க மதரசால சொல்லி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு 20 வருஷம் முன்னால ஆரம்பிச்ச ஒரு என்ஜிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பவே காலி ஆகிட்டு இருக்கும், 2 வருஷத்துல காலி ஆகிட்டு இருக்கும். அந்த என்ஜிஓடைய பேர்ல இன்னைக்கும் இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நன்கொடைகளை கோடி கோடியா கொண்டாந்து குவிப்பாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி. தமிழ்நாட்டில் இப்போ மத்திய பாஜக அரசாங்கம் குறித்து சில தகவல்கள் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க FCRA அப்படின்ற சட்ட திருத்த மசோதா கொண்டு வராங்க. இது குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. இந்த FCRA அப்படின்னா என்ன ஜி? இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குமா? சமீபத்துல ஒரு வாரம் முன்னால, போன வாரம் என்னாச்சு, டிஎம்கே எம்பி வில்சன், அதாவது அவங்களுடைய வழக்கறிஞர் அணி தலைவர் வில்சன் சில கிறிஸ்தவர்களை தான் கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போய், அதுல வந்து முக்கியமா ஜெகத் கஸ்பர் இருந்தாரு. ஜெகத் கஸ்பர் யார் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு நல்லாவே தெரியும். அவரை கூட்டிக்கிட்டு இதுக்கு போறாரு, அமித்ஷாவை பார்க்கறதுக்கு போறாரு. அமித்ஷாவை பார்த்துட்டு அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட்ல நீங்க திருத்தம் கொண்டு வர போறீங்க, அதாவது வெளிநாட்டிலிருந்து உள்ளே வரும் நன்கொடை, வெளிநாட்டு நன்கொடைகள் ரெகுலேஷன், அதாவது அதை கட்டுப்படுத்துவது, சீரமைப்பது. இது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான். இந்த சட்டத்தை நீங்க வந்து இப்போ திருப்பியும் சீரமைக்க போறீங்க, திருத்த போறீங்க, அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் சொல்றாங்க. அதுக்கு அமித்ஷா ரொம்ப அழகா அவங்களுக்கு எடுத்து சொல்றாரு, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, இதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றாரு. மணிப்பூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மணிப்பூர் மாநிலத்துல இன்னைக்கு மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து இங்க எல்லாமே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாயிட்டாங்க. அதாவது தொடர்ச்சியான மதமாற்றம் காரணமாக அங்க இருக்கிற அந்த ஆதிவாசிகள், பழங்குடியின மக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களா மாற்றியதுனால இன்னைக்கு 88% கிறிஸ்தவர்கள், நார்த் ஈஸ்ட் பூராவே 88%, 70%, 80% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் மணிப்பூர் முதல்வர் வந்து டெல்லியில 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதனால என்ன ஆக போறது அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு லோக்கல் பிரஷர். மணிப்பூர் முதல்வர் பாஜக முதல்வர், அதனால அவங்களுக்கும் இதை பத்தி கவலை இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா இந்த அளவுக்கு மோசமான ஒரு திருத்தமா கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது கிடையாது. 1976லயே இந்த சட்டம் வந்தது. யார் கொண்டு வந்தது? இந்திரா காந்தி கொண்டு வந்தது. இந்திரா காந்தி அவசர நிலைமை பிரகடனப்படுத்தின பிறகு அவங்க சொல்றாங்க, என்னை ஆட்சியிலிருந்து அகற்ற வெளிநாடுகள் சதி செய்கின்றன அப்படின்னாங்க. முதல் முறையாக இந்தியாவில வெளிநாட்டு சதின்னு பேசினது இந்திரா காந்தி தான். அதுக்கு முன்னால் யாரும் பேசல. அதுக்கு முன்னால் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி பாவம். அதுக்கு முன்னால நேரு இது மாதிரிலாம் சொல்லல. இந்திரா காந்தி அதை கரெக்டா பர்சீவ் பண்ணாங்க. வெளிநாட்டு சதி அப்படின்னாங்க. அமெரிக்க சதின்னு கூட சொன்னாங்க அது. ஏன்னா அப்போ நிக்சன் தான் இருந்தாரு. அமெரிக்கக்காரங்களுக்கு இதுதான் வேலைய. அப்போதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் என்னாச்சு, 1984 இந்த சட்டம் கொஞ்சம் கடுமையாக்கப்படுகிறது. ஏன்? யார் அப்போ பிரைம் மினிஸ்டர்? ராஜீவ் காந்தி.
எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. 2010 மன்மோகன் சிங் அரசு வந்த பிறகு, அதாவது 2009 இரண்டாவது முறை வெற்றி பெற்று மன்மோகன் சிங் ஆட்சி அமைத்த பிறகு இந்த ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையோ, இது ஒட்டு மொத்தமா ஓவரால் பண்ணிடுறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா மாற்றி அமைச்சு போடுறாங்க. எக்கச்சக்கமா சட்ட திட்டங்கள் கொண்டு வராங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து அப்பதான் இந்த NDTV சமாச்சாரம் எல்லாம் வந்த இது இருக்கும், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. NDTV இந்த பிரணாய் ராய் இன்னைக்கு கூட அந்த வழக்கு இருக்குது. 440 கோடி ரூபாய் கொண்டு வந்தாங்க. அதுலயும் நம்ம ப. சிதம்பரத்தினுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதாவது எதேதோ பேரை சொல்லி இவங்க வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வந்துருவாங்க, நன்கொடை கொண்டு வருவாங்க. இங்க வந்து அர்பன் நக்சல்ஸை தூண்டி விடுறது, மதமாற்றம் பண்றது, இது மாதிரியே நிறைய விஷயத்துக்கு செலவாகிட்டு இருந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சி திருப்பியும் அதை தான், காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. என்னமோ நீங்க நரேந்திர மோடி தான் கொண்டு வந்தார் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் அமித்ஷா கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. அமித்ஷா என்னதுக்கு இதெல்லாம் கொண்டு வர போறாரு? ஆல்ரெடி இருக்கிறதான் திருத்த போறோம். ஓகே, 2016-18 மத்திய அரசு ஒரு சிறிய திருத்தம் கொண்டு வருது இதே சட்டத்துல. அரசியல் கட்சிகள் வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெறலாம். அதுக்கு மட்டும் காங்கிரஸ் கட்சி அப்ஜெக்ஷன் பண்ணவே இல்லையே. காங்கிரஸ் கட்சி அதுக்கு ஓகே தானே. அதுக்கப்புறமா 2020 ஒரு இன்னொரு முக்கியமான திருத்தம் கொண்டு வராங்க. அந்த 2020 கொண்டு வந்த திருத்தம் தான் மிக மிக முக்கியமான திருத்தம். இப்போ கொண்டு வர திருத்தம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2020 இதை பத்தி யாரும் ஒன்றும் பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 கோடியில் 5 கோடி ரூபாயை நீங்க வந்து உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், நிர்வாக செலவுகளுக்கு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு முதல்ல இருந்தது. இது யாரு கொண்டு வந்தது? காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 20% குறைச்சிட்டாங்க. 10 கோடி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 2 கோடி தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக செலவுகள். பாக்கி எல்லாம் அந்த ப்ராஜெக்டுக்கு என்ன பண்ணணும், கட்டடம் கட்டணுமா, கால்வாய் கட்டணுமா, இல்ல சர்ச்சு கட்டணுமா, மசூதி கட்டணுமா, கோவில் கட்டணுமா, அதுக்குதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க. ஏன் ரெடியூஸ் பண்ணாங்கிறதையும் நம்ம சொல்லணும் நம்ம நேயர்களுக்கு. நிர்வாக செலவு அப்படிங்கிற பேர்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, போலியா நிறைய பில்ஸ் எல்லாம் கொண்டாந்து போட்டுட்டு கொடுத்துட்டு கணக்கு காமிச்சிருவாங்க. அது எங்கே போகும் அப்படின்னா மதமாற்றத்துக்கு போகும். சர்ச்சுகளுக்கு, பள்ளிகளுக்கு, மருத்துவமனைகள், இது இங்கெல்லாம் போயிட்டு நிறைய பேர் இந்த பேசர்ஸ் எல்லாம் ரோடா இப்போ சாட்டர்டே சண்டே அல்லது ஏதாவது ஒரு லீவு நாள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் அப்படியே தெருவில் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீடா போயிட்டு அந்த பைபிள் கொடுக்கறது எல்லாம் கொடுக்கறலாம் பண்ணிப்பாங்க, சுவிசேஷம் அப்படிம்பாங்க. நீங்க வாங்க சர்ச்சில் வாங்க இது பண்ணலாம்பாங்க. அவங்களுக்கு தான் யார் பணம் தருது? இந்த பணம் தான். நிர்வாக செலவு அப்படிங்கிற பேர்ல நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் அப்படியே மதமாற்றத்திற்கு பயன்படுத்துறீங்க. இப்ப சமீபத்துல வந்து உத்தரப்பிரதேசத்துல 2-3 முல்லாக்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கோடியா அமெரிக்க டாலர் கொண்டு வராங்க இந்தியாவுக்கு. யார் கொடுக்கறது? குவைத், ஓமன், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எல்லாமே நம்ம நாட்டு நட்பு நாடுகள் தான். அங்கேருந்து அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்க மதரசா நடத்துறாங்க. மதரசால என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்தியாவுக்கு எதிராக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. மதம் மாற்றணும், இஸ்லாமை தவிர மற்ற எந்த மதத்தினரும் காஃபியர்கள், அவர்கள் கொல்லப்பட வேண்டும், இதெல்லாம் தான் அவங்க மதரசால சொல்லி கொடுக்குறாங்க. இது தெரிஞ்ச உடனே யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாரு, அதெல்லாம் அப்படியே புல்டோசர் எடுத்துட்டு போயிட்டு விட்டாரு, எல்லாம் தரமட்டமாக்கி விட்டாரு. 3 பேர் இப்போ உள்ள இருக்கிறாங்க. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதைத்தான் நிர்வாக செலவுங்கிற பேர்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதைத்தான் அன்னைக்கு அமித்ஷா கொண்டு வந்தார். 2020 அமித்ஷா வந்தாச்சு, 2019 அமித்ஷா வந்தாச்சு. ஓகே, அப்ப மட்டும் எல்லாம் வாய் மூடிக்கிட்டு இருந்தீங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க. அறநிலையத்துறை இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்றேன். அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, சர்ச்சு, கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ மருத்துவமனைகள், கிறிஸ்தவ அனாதை ஆலயங்கள், இதெல்லாத்தையுமே அரசு உடைமை ஆக்கப்பட்டு விடுமா அப்படின்னு பயப்படுறாங்க. அரசு உடைமை ஆக்கப்படும், நிச்சயம் படும். எப்போ? ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட போறது இல்ல. வக்ஃப் போர்டு பண்ணாங்க பாத்தீங்களா?
வக்ஃப் போர்டு என்ன பண்ணிச்சு சொல்லுங்க. இது அந்த கோவில் திருச்செந்துறை கோவில் திருச்சி பக்கத்துல 16 கிலோமீட்டர். கரிகால் சோழனுக்கு முன்னாலே எவனோ கட்டினான், அவங்க அப்பன் கட்டினது. பராந்தக சோழன் தான் எவனோ. அதை கொண்டாந்து எங்க சொத்து அப்படின்ட்டாங்க. பாத்தீங்களா, அது எப்படி பண்ணீங்க நீங்க? அந்த மாதிரி மத்திய அரசு பண்ண போறது இல்லை. இதுக்கு சில நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைகளுக்குள்ளதான் நீங்க பண்ணணும். இப்போ என்ன ஆயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு ஏன் பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்துக்களும் பயப்படணும், இஸ்லாமியர்களும் பயப்படணும், கிறிஸ்தவர்களும் பயப்படணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அக்ஷரம் இருக்குதா அந்த சட்டத்துல? கிடையவே கிடையாது. வெளிநாட்டு நன்கொடை சீர்திருத்த சட்டம், அவ்வளவுதான். கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை போட்டிருக்குதா? அங்க கிடையவே கிடையாது. அப்போ ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் மிக அதிகமான அளவில் வெளிநாட்டு நன்கொடையை மத மாற்றத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். மத மாற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்தல, அர்பன் நக்சல்ஸ் டெவலப் பண்ணி விடுறதுக்கு பயன்படுத்திக்கிறார்கள். கரப்பான்பூச்சி போராட்டத்துல ஜந்தர் மந்தர்ல யாரு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது சொல்லுங்க? வெளிநாட்டு நன்கொடை. வெளிநாடு எங்க சார் உங்களுக்கு இங்க ஜொமேட்டோனா, நான் எங்க ஊர்ல இருக்கேன்னா ஜொமேட்டோ, எங்க ஊர் ஜொமேட்டோ. உங்க ஊர்ல நீங்க ஜொமேட்டோல வாங்குவீங்க, ஸ்விக்கில வாங்குவீங்க. இங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்றான் அராபில உட்காந்துக்கிட்டு, துபாயிலையும் அபுதாபிலையும் உட்காந்துக்கிட்டு அவன் ஆர்டர் பண்றான், இங்க விழுது. ஏண்டாப்பா உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த மத்திய அரசுக்கு எதிராக கலவரத்தை தூண்டி விடுறது, அர்பன் நக்சல்ஸ் என்று சொல்லப்படுகிற நகர்ப்புற நக்சல்களை வளர்த்து விடுவது, மத்திய அரசுக்கு எதிராகவும் நமது இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு கொண்டு போறது. என்ன மாதிரி நேரேட்டிவ்? மத சுதந்திரம் இல்லை, எல்லாரும் போட்டு மிதிக்கிறாங்க, சிறுபான்மையினரை போட்டு மிதிக்கிறாங்க, புல்டோசரை வச்சு இடிச்சு தள்ளுறாங்க. உன்னுடைய வீட்டுக்கு உனக்கு ஒழுங்கா பிளான் ஒழுங்கா வச்சிருக்கிற, அந்த பிளான சாங்ஷன் பண்ணிருக்கிறாங்க. சாங்ஷன் பண்ண பிளான் பிரகாரம் நீ வீட்டை கட்டினா உன் வீட்டை எவன் இடிப்பான்? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சு அங்க சர்ச்சை கட்டிப்பிடுவீங்க, மசூதி கட்டிப்பிடுவீங்க. அதுக்கப்புறமா இந்த குடிசையா இருக்கிற வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்து கட்டுவீங்க. பிளானே இருக்காது. அப்ரூவ்டு பிளான் இருந்தா தான் அது ஓகே, அது கிடையாது. அந்த மாதிரி இடத்துல அவங்க இடிப்பாங்க. இந்த மாதிரி அரசுக்கு எதிராக இங்க மத சுதந்திரம் இல்லை, இங்க சிறுபான்மையினர் மிதிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், பிதுக்கப்படுகிறார்கள். நம்ம திருமாவளவன் பாஷையில சொல்ல போனா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிவாங்க. இதுக்காக இந்த ஃபண்ட்ஸ் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுதான் மத்திய அரசினுடைய எண்ணம். இப்போ இந்த பழைய வரலாறு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது, இவங்க கொண்டு வரல. இவங்க அதை இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்றாங்க. ஏன் டைட் பண்றாங்க அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல. யாரெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையை பெறுகிறார்களோ அவர்கள் கணக்கு காட்ட வேண்டும். இவ்வளவுதான். நீங்க கணக்கு காட்டாம அந்த நன்கொடை கொண்டு வர்றதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, சான்றிதழ் கொடுப்பாங்க. எஸ், நீ 10 கோடி நன்கொடை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனா உங்களுடைய என்ஜிஓ அல்லது உங்களுடைய ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, நிர்வாகம், அது ரெஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும். ரெஜிஸ்டர் செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய நீங்க எந்த நன்கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த வீடு கட்டினீங்களோ, அந்த பில்டிங் கட்டினீங்களோ, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அந்த சொத்து மத்திய அரசுக்கு சொந்தமாகிவிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ணாம கார் ஓட்ட முடியாது, இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க கார் ஓட்டக்கூடாது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம கார் ஓட்ட முடியாது உங்களால, ஏன்னா எவனா பிடிச்சிடுவான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமையே ஏதோ ஒரு 20 வருஷம் முன்னால ஆரம்பிச்ச ஒரு என்ஜிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பவே காலி ஆகிட்டு இருக்கும், 2 வருஷத்துல காலி ஆகிட்டு இருக்கும். அந்த என்ஜிஓடைய பேர்ல இன்னைக்கும் இவங்க வெளிநாட்டுல இருந்து நன்கொடைகளை கோடி கோடியா கொண்டாந்து குவிப்பாங்க. அது தப்பு இல்லையா? கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேல இது மாதிரி அமைப்புகள் இருக்கின்றன.
ஆக்சுவலி ரிஜிஸ்டர்டு இப்போதைக்கு இவங்க சொல்றது, அதாவது அரசு கணக்குப்படி இவங்க என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்னா 14,450 அமைப்புகள் மட்டும்தான் இந்த FCRAக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, ஆனா ரிஜிஸ்டர் செய்யப்படாத அல்லது ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸ்பைரி, அதாவது காலாவதியான அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது 2 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஆனா அந்த அமைப்புகள் இன்னைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து நன்கொடை பெற்று கொண்டு வருகிறார்கள். அப்போ இதெல்லாம் எப்படி, இது வந்து சட்டத்திற்கு புறம்பானதா இல்லையாங்கிறத நம்ம நேயர்களுக்கு புரிய வைக்கணும். இது சட்டத்திற்கு புறம்பானது. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மட்டுமே போன வருஷம் வந்திருக்குது. ஒரு 20,000 கோடி ரூபாய்னா என்ன தெரியுமா சார்? உங்களுக்கு கிட்டத்தட்ட வீராணம் திட்டம் மொத்தமா சென்னைக்கு வரும். வீராணம் குடிநீர் திட்டம் சென்னை வரைக்கும் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அவ்வளவு பெரிய திட்டம், அவ்வளவு பணம் ஒரு வருஷத்துக்கு வருது. அப்போ நீங்க பாத்துக்குங்க. சரி, மொத்த இந்த மாதிரி எவ்வளவோ ஆர்கனைசேஷன்ஸ், நிர்வாகங்கள், என்ஜிஓன்னு சொன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசு சாராத அமைப்புகள், அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல 28% மட்டும்தான் இன்னைக்கு வந்து FCRAல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. பாக்கி எல்லோருமே பதிவு செய்யப்படாமல் சட்டத்திற்கு விரோதமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது அர்த்தம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா 2 லட்சத்துக்கு மேல இருக்கிற நிர்வாகங்கள் பதிவு செய்யப்படாம சட்டத்திற்கு புறம்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அதனாலதான் நீங்க உங்களுடைய இதுல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டோம். பஞ்சாப்ல 1% தான் கிறிஸ்தவர்கள். அப்போ இன்னைக்கு 12% கிறிஸ்தவர்கள். எப்படி? உங்களுடைய அந்த வீடியோ போட்ட பிறகு, இந்த மேட்டரை நாம எஸ்கலேட் பண்ண பிறகு என்னாச்சு, வடநாட்டுல நிறைய பேர் அதே மாதிரி வீடியோ போட்டாங்க. பஞ்சாப்ல எப்படிரா அப்படி ஆச்சுன்னு, வடகிழக்குல எப்படிரா அப்படி ஆச்சுன்னுட்டு. சரி, அதுக்கு காரணம் சொல்றேன் உங்களுக்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், வடகிழக்கு மாகாணங்கள், ஜார்க்கண்ட், இந்த 5 மாகாணங்கள்ல தான் கிறிஸ்தவ அமைப்புகள் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சிபுரம் அப்படின்ட்டு இதுல இருக்கு, மண்டைக்காடு மீனாட்சிபுரம் அப்படின்ட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 1980ல ஒரு மிகப்பெரிய மதமாற்ற சமாச்சாரம் வெடிச்ச போது வாஜ்பாய் அங்கிருந்து இங்க வந்து பார்த்துட்டு போனாரு. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. MG ராமச்சந்திரன் இருந்தார் அப்போ. அவர் நான் கண்ட்ரோல் பண்றேன், டோன்ட் வரி அப்படின்ட்டு வாஜ்பாய்க்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. வாஜ்பாய் அப்பெல்லாம் எதிர்கட்சி தலைவர் தான், ஒரு பெரிய இது கிடையாது. அப்பெல்லாம் வந்து பிஜேபி கூட இதா இருக்குல்ல, ஜனசங் அப்படிங்கிற இதுதான் அவர் இருந்தார். ஓகே, ஜனதா பார்ட்டி ஏதோ மாதிரி. சோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி மதமாற்றம் பல இடங்கள்ல நடக்குதுன்னா அது காரணம் வந்து இந்த 5 மாநிலங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 மாநிலங்களையும் நீங்க கண்கூடா பார்க்க முடியும் கிறிஸ்தவ பாப்புலேஷன் எப்படி அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னுட்டு. அதே மாதிரிதான் கேரளாவிலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மேற்கு வங்காளத்திலையும் இவங்க இஸ்லாமியர்களுடைய பெருக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாரின் நன்கொடைய நீங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஒரு விஷயம் சொல்றேன் சார், நைஜீரியால ஒரு அமைப்பு அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஸ்கூல் கட்ட போறேன்னு சொன்னா, உனக்கு எதுக்குடா நைஜீரியால புது இன்ட்ரெஸ்ட் நான் கேட்பேன். கரெக்டா? உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அமெரிக்காக்காரனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? திரிபுரால போயிட்டு அங்க ஒரு அநாதாசிரமம் ஓபன் பண்ணணும்னுட்டு, அங்க ஒரு சர்ச்சை கட்டணும், அங்க ஒரு மசூதி கட்டணும், அங்க ஒரு மருத்துவமனை கட்டணும், குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு அமெரிக்காக்காரன் என்னத்துக்கு நீ கவலைப்படுற? அது பாரத சர்க்கார், பாரத அரசினுடைய கவலை, அந்த மாநில அரசினுடைய கவலை. அவங்களாம் அதை பண்ணணுமே தவிர நீங்க அதை பண்ணக்கூடாது. ஆனா கிறிஸ்தவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் உலகம் முழுவதும் இதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணணும். இந்திரா காந்தி கொண்டு வந்த சட்டம் தான், திருப்பி நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி 2 முறை திருத்திய சட்டம், ஒரு முறை கொண்டு வந்த சட்டம், 2 முறை திருத்திய சட்டம். அதைத்தான் இவங்க திருப்பியும் திருத்த போறாங்க. அதனால இது மிக மிக முக்கியம். இந்த சமீபத்துல ஒரு 2023-24 நினைக்கிறேன், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்வே பண்ணாங்க. அதுல என்னடா வந்துச்சு அப்படின்னா,
இந்துக்கள் எண்ணிக்கை கம்மியாகுது, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது, இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நாடு முழுவதும். இந்துக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதே அளவுக்கு இந்துக்களுடைய இதுவும் அதிகமாகணும். ஏன்னா அந்த பர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறப்பு விகிதம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒன்னா தான் இருக்கும். அந்த காலத்துல 10 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 2 குழந்தைங்க தான். அதே தான் இஸ்லாமிய சமுதாயத்திலையும் இருக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகுது, நம்ம பாப்புலேஷன் கம்மியாகுது, இந்துக்கள் பாப்புலேஷன் கம்மியாகுது அப்படின்னு சொன்னா நாளைக்கு இது டெமோகிராபிக் சேஞ்சஸ் கொண்டு வந்துரும். மக்கள் தொகை மூலமாக அவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்டால் நம் நாட்டின் சட்ட திட்டங்கள், நம் நாட்டின் பாரம்பரிய பெருமைகள், கலாச்சார பெருமைகள் எல்லாமே மாறி போய்விடும். அந்த பயம் தான் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறத பாக்குறோம். ஐரோப்பிய நாடுகள்ல குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி. ஒண்ணுமில்ல சார், ரொம்ப சிம்பிள் திங் சார். மொராக்கோ வட ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒரு சின்ன பகுதி ஸ்பெயின் நாட்டினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க ஸ்பெயின்குள்ளேயே போகல, கடல் கடந்து போனா தான் ஸ்பெயின்குள்ள போக முடியும். ஆனா இவங்க அந்த ஒரு கேனால் மாதிரி இருக்குது, அந்த கேனாலை கடந்து இந்த ஸ்பெயினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த பகுதிக்குள்ள வந்த உடனேயே ஸ்பெயின்காரன் கத்துறான், சரி நம்ம நாட்டுக்குள்ள அகதிகள் வந்துருவாங்களோன்னு அவன் பயப்படுறான். சரி, இத்தாலியன் சார் பயப்படணும். இத்தாலிய அதிபர் நரேந்திர மோடி உடைய நண்பர் மெலோனி, அவங்க ஏன் பயப்படணும்? ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம். ஏன்னா இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒரே அடியா நம்ம நாட்டுல வந்துருவாங்களோ. ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் பார்டர்ஸ். ஐரோப்பாக்குள்ள எல்லா நாடுகளுக்கும் 27 நாடுகளுக்கும் ஓப்பன் பார்டர் இருக்கு. விசா ஒன்றும் தேவை கிடையாது. டக்குனு அப்படி போயிட்டு வரலாம். காலையில போயிட்டு அங்க வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரிதான். அப்போ இது மாதிரி இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்போ என்ன ஆகுறது? பிரெஞ்சு கலாச்சாரம், ஜெர்மனி கலாச்சாரம், இத்தாலிய கலாச்சாரம், அவங்களுடைய பாரம்பரிய பெருமைகள், அந்த நாட்டினுடைய பண்டைய விழுமியங்கள், இது எல்லாமே சிதைக்கப்பட்டு விடும். அதேதான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு இவங்க இவ்வளவு அப்ஜெக்ஷன் பண்ணாங்கல்ல, மார்க்கோ ரூபியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மார்க்கோ ரூபியோ முதல் முறையாக பாரதத்துக்குள்ள வர்றாரு. அபிஷியல் ஒர்க். உங்களுக்கு நீங்க யார போய் பார்க்கணும்? அபிஷியல் ஒர்க்னு சொன்னா நேரா வரியா, உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கினியா, உள்துறை அமைச்சரை பாத்தியா, ஃபாரின் மினிஸ்டரை பாத்தியா, பிரதமரை பாத்தியா, போனியா அப்படின்னு இருக்கணும். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கல்கட்டாக்கு போறாரு, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸை போய் பாக்குறாரு. என்ன அவசியம்? அவங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு, அமெரிக்கால போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி, ஐயோ இவங்க இந்த ஃபாரின் நன்கொடை சட்டம் கொண்டு வர போறாங்க, நம்மளுக்கு பெரிய ஆபத்து, இன்னுமே இந்த ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. ஏன்னா அங்க மதமாற்றம் மட்டும்தான் நடக்குது. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் கல்கட்டால மதர் தெரசாவுடைய அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும், அது மதமாற்றம் செஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு மருத்துவம். உனக்கு நான் கியூர் பண்றேன், நீ உடம்பு சரியில்லை, நீ செத்து போய்கிட்டு இருக்க, நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன். ஆனா நீ முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட நம்ப, சிலுவை மாட்டிக்கோ, அதுக்கப்புறமா இந்த வாயில உனக்கு மெடிசின் கொடுக்குறேன், மாத்திரை போட்டுக்கோ. இந்த மாதிரிதான் இவ்வளவு வெளிப்படையாவே அவங்க பண்றாங்க. இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. மதர் தெரசாவெல்லாம் ஒரு பெரிய செயின்ட், ஒரு புனித சம்திங் சாமியார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மத மாற்றத்துக்காக வந்தவங்க தான் அவங்க, வேற எதுவுமே கிடையாது. சரி, அத மத மாற்றம் மட்டும் இல்லை இதுல. ஆனா இந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்கு இல்லையா, இது எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வக்ஃப் போர்டுல ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. அதாவது நம்ம நாட்டுல மிகப்பெரிய அளவுல சொத்து குமிச்சு வச்சிருக்கிறது யாரு தெரியுமோ? ராணுவம். ராணுவத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது வக்ஃப் போர்டு, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள். எப்படிதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா, அந்த சொத்துக்கள் எல்லாம் ஓகே வந்துச்சு. அதான் நம்ம திருச்செந்துறை கோவில் கூட அவங்கள தான் நாளைக்கு மீனாட்சி கோவில், தஞ்சாவூர் கோவில், அண்ணாமலையார் கோவில் எல்லாமே எங்க சொத்துன்னு அவங்க சொல்லிடுவாங்க. போட்டு பரவாயில்ல, சொல்லட்டும். ஆனா இந்த சொத்தை அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு சொன்னா,
அந்த வக்ஃப் போர்டுல இருக்கிறவங்க தான் அதை வந்து மேனேஜ் பண்றாங்க, பராமரிக்கிறாங்க, அதனுடைய பணத்தை அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் இங்க இப்போ இந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாம் இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களுக்கு மெயின்லி பயம் என்ன அப்படின்னா, நாம வந்து ஒரு ஒரு 10 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கினோம், ஒரு ஸ்கூல் கட்டிவிட்டோம். அந்த கட்டிவிட்டு அந்த ஸ்கூல் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபாரின் ஃபண்ட் கிடையாது. இப்போ அந்த ஸ்கூல் நம்ம டொமஸ்டிக் ஃபண்ட்ஸ், அதாவது உள்நாட்டு நிதி உதவியுடன் தான் அது நடக்கிறது அப்படின்னா, அப்போ அவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்தையும் அரசு எடுத்துக்கொண்டு விடுமா, இந்த சர்ச்சை அரசு எடுத்துக்கொண்டு விடும். சர்ச்செல்லாம் அரசு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த இதுல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, வழிபாட்டு தலங்கள் அப்படியே மெயின்டைன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தலங்களாகவே இருக்கும், அது அப்படியே பராமரிக்கப்படும். யார் யார் அங்க இருக்காங்களோ அவங்களே அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆர்டிகல் 26 அது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பல ஸ்கூல்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் இதெல்லாம் வந்து அரசு எடுத்துக்கிச்சா என்ன பண்றது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இது வெளிநாட்டு நன்கொடை மூலமாக கட்டப்பட்ட சொத்து, உருவாக்கப்பட்ட சொத்து. ஆனால் இந்த சொத்தில் இன்று வெளிநாட்டு உதவி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வர பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு நிரூபணம் காமிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த சொத்தை அரசு கைப்பற்றாது. இவ்வளவு இருக்குது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. முதல்லலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வெளிநாட்டு நன்கொடை சட்டத்துக்கு புறம்பாக நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, குற்றம் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு சொன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஜெயில். இப்போ அதை 5 வருஷம் ஜெயிலுங்கிறத 1 வருஷமா குறைச்சாச்சு இந்த கவர்மெண்ட். இது நல்ல விஷயம் இல்லையா? ஏன் இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க? அதனால இந்த இந்த மேட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப கிளியரா. மார்க்கோ ரூபியோ பத்தி பேசிட்டு இருக்கோம். மார்க்கோ ரூபியோ வந்து முதல்ல இதில் தான் கிறிஸ்தவ மிஷன் எல்லாமே பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தான் வந்து அவருடைய அலுவலக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஊருக்கு போன பிறகு ஒரு வாரம் முன்னால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் நன்கொடைகளை நாம் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத என்ஜிஓக்களுக்கோ மற்ற நிர்வாகங்களுக்கோ கொடுக்க போவதில்லை, நாங்கள் நேரடியாக மத்திய அரசுக்கு கொடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதுதான் நரேந்திர மோடியினுடைய சாதனை. அதாவது எந்த ஒரு நாடும் நார்மலி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளை விட பயங்கரமான கெடுபடி அமெரிக்கால இருக்கு. அமெரிக்க அரசு, அமெரிக்காக்குள்ள ஒரு $10 எடுத்துன்னு போகணும்னு சொன்னா அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கேள்வி கேட்பானுங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, ருஷ்யா, சைனா 2 பேரும் சேர்ந்து அங்க வந்து அரசியலை கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தானே பில் கிளின்டன் வந்து தோத்தது கூடாதான் காரணம். இதுக்கு முன்னால இவரு பைடன் ஜெயிச்சதுக்கு அவங்க தான் காரணம். ட்ரம்ப் 2வது முறை தோத்தாரு, அதுக்கு அவர் தான் காரணங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? எப்படி இந்திரா காந்தி பயந்தாங்களோ அது இன்னைக்கு உண்மை. நம்ம நாட்டிலே கூட 2024 வெளிநாட்டு சக்திகள் வேலை பண்ணிச்சு. 2013-14 ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல் தேர்தல் தேர்தல்ல வெளிநாட்டு சக்திகள் தான் அவருக்கு உதவி பண்ணிச்சுங்கிறத பார்த்தோம். நிறைய இந்த வெளிநாட்டு ஆர்கனைசேஷன்ஸ், இந்தியாவுக்கு எதிரான ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்கு ஃபண்டு பண்ணாங்க. சோரோஸ் கேங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பண்ணாங்க. இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, இனிமே நாங்க வந்து டைரக்டா மத்திய அரசுக்கே கூட்டுடுவோம், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன், இப்போ லைலா காலேஜ் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ லைலா காலேஜுக்கே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். லைலா காலேஜ் பேசுனதுனால, இப்போ லைலா காலேஜ் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து ஒரு லேபரட்டரி பண்றாங்க அப்படின்னா, அந்த லேபரட்டரிய நாளைக்கு FCRA, அதாவது இந்த சட்டத்தின் கீழ் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காலி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு சொன்னா அரசு அதை கைப்பற்றுமா அப்படின்னா கைப்பற்றும். ஆனா அவங்க என்ன பண்ணணும், இந்த லேபரட்டரியில இனிமே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கிடையாது,
இந்த லேபரட்டரி இந்த எங்களுடைய சொந்த செலவுலயே நாங்க பராமரிக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து எழுத்து வடிவத்துல வித் ப்ரூஃப் நிரூபிச்சாங்க அப்படின்னு சொன்னா மத்திய அரசு அதை கை வைக்க போறது இல்லை. அதனால இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது கிடையாது. அதாவது ஃபாரின் ஃபண்ட்ஸ் கொண்டு வர எல்லாருக்குமே இது வந்து அப்ளை ஆகும். ஒண்ணு, இந்துக்களுக்கும் அப்ளை ஆகும், இஸ்லாமியர்களுக்கும் அப்ளை ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, அரசு டைரக்டா போயிட்டு அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே அந்த தேசிய உடைமை ஆக்க போறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. அதன்படிதான் இது நடக்கும். மூணாவது, உங்களுக்கு வந்து ட்ரிபியூனல் இருக்கு. அதாவது நீங்க டைரக்டா 90 நாட்கள்ல ஒண்ணு நீங்க லைசன்ஸ் ரினியூ பண்ணுங்க. அவங்க சொல்றது அவ்வளவுதான். லைசன்ஸ் தானே, ஏன் ரினியூ பண்ணி தொலைக்க வேண்டியதானே. 5 வருஷம் பாருங்க, 60 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல 5 வருஷம் தான் லைசன்ஸ் கொடுக்குறான், டிரைவிங் லைசன்ஸ். 60 வயசுக்கு மேல 5 வருஷத்துக்கு ரினியூ பண்ணி தொலைக்க வேண்டியதானே. அவங்க தான் சொல்றாங்க ரினியூவல் பண்ணுங்க, ரினியூவல் பண்ணதுக்கு அப்புறமா நன்கொடை வாங்குங்க. ஏன்னா நம்மளுக்கு நன்கொடை வேணும். நன்கொடையை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல காரியமும் பண்ணலாமே. எல்லாமே தேச விரோதமும் கிடையாது. தேச விரோத சக்திகளுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுல கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆல்ரெடி நாம வந்து நிர்வாக செலவை 50%ல இருந்து 20% பண்ணிட்டோம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக், அதாவது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வரீங்க அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும். ரெண்டாவது, ஜியோகிராபி ஸ்பெசிபிக். ஜியோகிராபினா எந்த பகுதி, அதாவது நார்த் ஈஸ்ட்லயா, நார்த் ஈஸ்ட்ல என்ன பண்ண போறீங்க அது வரும் இல்லையா. இல்லைன்னா மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு, இந்த 5 இடங்கள்ல மட்டுமே கிறிஸ்தவ பாப்புலேஷன் இவ்வளவு அதிகமாக என்ன அவசியம், கேள்வி கேட்போம் இல்லையா. அதனால அரசுக்கு இது கண்ட்ரோல் வேணும். இந்த கண்ட்ரோல் மிக மிக நியாயமானதுதான் அப்படிங்கிறது தான் மார்க்கோ ரூபியோவினுடைய புதிய நடவடிக்கை, புதிய அந்த மாற்றம். அதாவது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடைய வாயிலேருந்தே வந்திருக்கு. எஸ், நாங்க வந்து இனிமே இந்த நன்கொடைகளை எல்லாம் டைரக்டா அரசுக்கே கொடுக்குறோம் அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம அதை பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு தேசத்துக்கு எதிரான சக்திகளை முறியடிக்க வேண்டும், தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மதமாற்றத்தை தடுக்க வேண்டும். மதமாற்றம் எக்கச்சக்கமா நடந்துட்டு அதை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா டெமோகிராபிக் சேஞ்சஸ் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் தான் மத்திய அரசினுடைய எண்ணமே தவிர கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ தாக்குவதற்காக அல்ல அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.